பளுகல் அருகே நோயால் படுக்கையில் கிடந்த தந்தையை தீ வைத்து எரித்த மகன் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் பளுகல் அருகே உள்ள முள்ளுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சிகாமணி, வயது 70. இவருக்கு மனைவி மற்றும் 4 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இவர்களில் இளைய மகன் சுனில்குமார், வயது 37. இவர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இந்த நிலையில் சிகாமணி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு அவரது இடது கால் அகற்றப்பட்டது. இதையடுத்து அவரது மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். இதனால் அவரது மகன்கள் தங்களின் வீட்டின் அருகே ஒரு சிறிய அறை அமைத்து சிகாமணியை அங்கு தங்க வைத்து பராமரித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சிகாமணிக்கும் அவரது இளைய மகன் சுனில்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சுனில் குமார் பெயிண்டில் கலப்பதற்காக பயன்படுத்தும் டர்பனை தந்தையின் மீது ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடினார். இதில் சிகாமணியின் உடலில் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. சிகாமணிக்கு ஒரு கால் இல்லாததால் அவரால் எழுந்து ஓட முடியாமல் சத்தம் போட்டு அலறி துடித்தார். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்து சிகாமணி உடலில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். பின்னர் அவரை சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்தான புகாரின் பேரில் பளுகல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே தந்தையை தீ வைத்து எரித்துவிட்டு தலைமறைவான சுனில் குமார் நேற்று காலையில் ஒன்றும் நடக்காதது போன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் பளுகல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே போலீசார் விரைந்து வந்து சுனில்குமாரை கைது செய்தனர். தந்தையை மகன் தீ வைத்து எரித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.